தமிழ் மாநில காங்கிரசின் தூத்துக்குடி மாவட்ட தலைவராகிய ஐயா ராஜகோபால் அவர்களை பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு கடந்த காலத்தில் தேர்தல் சமயத்தில் ஆரம்பித்தோம். அன்னைக்கு இருந்த கூட்டத்தை விட இன்றைக்கி அதிகமான கூட்டம் இங்கே வந்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அருமை உறவுகளுக்கும் எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஆசிரியரும் எனது உறவினருமான அருமை அண்ணன் கருத்தபாண்டியன் அவர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கயத்தார் போர் பற்றி இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் என்னெல்லாம் நடக்குது என்பதை அனைவரும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். என்னைக்கு ஒரு சமூகம் தன்னுடைய வரலாறை படிக்க தவறியதோ அன்று அந்த சமூகம் தன்னுடைய வரலாறை இழக்கின்றது. வரலாறு படிக்காதவன் வரலாற்றை இழந்துவிட்டால் நாம் வேட்டி கட்டி என்ன செய்ய போகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நீண்ட நாள் கழித்து நம்ம ஊரில் பல்வேறு மறவர் சங்கங்கள் இருந்தாலும் கூட தற்போது தோன்றிய இளைஞர்கள் அதை முன்னெடுத்து நடத்துவது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம். நம்முடைய இனத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் நாள் முழுதும் பேசலாம், வருடம் முழுதும் பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். கொள்வதற்கு அத்தனை சாதனைகள் படைத்திருக்கின்றார்கள். அண்ணன் சொன்ன செய்தி தான் இது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசூர், இந்த அரசூர் என்பது பாண்டியர்களுடைய பயிற்சி பட்டறையாக இருந்துச்சு. அந்த பயிற்சி பட்டறை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாண்டிய மன்னர்களுடைய இளவரசர்கள் எல்லாம் அங்கே அந்த இடத்துல பயிற்சி பெற்ற வரலாறு உண்டு. அதனால தான் அந்த அரசூர் அரச நாடு என்று அழைக்கப்பட்டது இந்த பாண்டியர் காலத்தில். அதே மாதிரி நீங்கள் கயத்தார் வழியே போனீங்கன்னா சடையப்ப வள்ளல்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கும். அந்த சடையப்ப வள்ளல் கோயில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மணியாச்சி ஜமீன்தார்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம். மணியாச்சி ஜமீன்தார்கள் ஆட்சி புரிகின்ற போது மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுது. அந்த பஞ்சம் ஏற்படும் போது என்ன இந்த பஞ்சத்திற்கான காரணம் என்று கேட்டுக்கொண்ட பொழுது, அந்த ஜமீன்தார் உடல்நலம் குன்றி இருக்கின்றார், அதனால போதுமான நலப்பணிகள் செய்ய முடியலன்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு சாமியார் வராரு. அந்த சாமியார் சொல்றாரு, நான் வேணா குணப்படுத்தி விடுறேன். அந்த மன்னருடைய, அதாவது ராஜபலவேன்னு சொல்லுவாங்க, அந்த ராஜபலவை என்பது இந்த முதுகு பின்னால இருக்கும் மிகப்பெரிய பிளவு. அந்த பிளவை குணப்படுத்தி தரேன்னு சொல்றாங்க. அப்போ மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க, மணியாச்சி மன்னர்கிட்ட போய் சொன்னப்போ மணியாச்சி மன்னர் அவரை பார்க்கணும்னு சொல்லி தன்னுடைய ஆட்கள் எல்லாம் அனுப்பி அவரை வரவழைக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு நீ அடிமை சாசனம் எழுதி கொடுத்தா உனக்கு அந்த பிளவை சரி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜமீன்தாருக்கு குழந்தை இல்லை. ஜமீன்தாருக்கு குழந்தை இல்லைன்னு, குழந்தை பேர் இல்லாத போது எனக்கு பின்னால் வரக்கூடியவங்க உங்களுக்கு எப்படி அடிமையாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அதில் உள்ள அமைச்சர் சொல்றாரு, அமைச்சர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி தரேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்போ நீ வா அப்படின்னு சொல்லி நீ எல்லாரும் கயத்தாருக்கு போயிருப்பீங்க. அந்த பாலத்து பக்கத்தில் சடையப்ப வள்ளல்னு போட்டிருக்கும். அந்த இடத்துல தான் இந்த பாண்டியர்களுடைய அரண்மனை இருந்துச்சு. இது ரொம்ப பேருக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. பாண்டியர்களுடைய அரண்மனை அங்கே இருந்துச்சு. இன்னைக்கு போனாலும் அதை கூட்டி அள்ளி அங்கே வச்சிருப்பான். அதெல்லாம் பீரங்கி மேடுன்னு சொல்லுவாங்க. அந்த பீரங்கி மேடு இப்பவும் இருக்கு. அப்போ அந்த இடத்துல அந்த அமைச்சர்கிட்ட சொல்லுவான். அந்த அமைச்சர்கிட்ட நான் இந்த இடத்துல இன்னைக்கு நீ என்னை பாரு, நான் அடங்கிடுவேன், எனக்கு ஒரு கோயில் நீ கட்டணும்னு சொல்லுவான். சரின்னு சொல்லி அந்த இடத்துல பார்ப்பாங்க. ஒரு சிவராத்திரி அன்னைக்கு அவர் அடக்கமாயிருவார். அந்த நோயை தீர்த்து கொடுப்பார். அதனால அதை அடிமை கோயில்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் கயத்தாருங்கிற ஒரு இடம் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கயத்தாரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த கயத்தாரா, அதோடைய பேர் தெரியுமா எல்லாத்துக்கும்? அந்த கயத்தாருடைய பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கயத்தார் இருக்கு இல்லையா, நீங்க பஸ் நிறுத்தம் எல்லாம் இருக்கு, அதோட பேர் என்ன பேரு? அந்த இப்ப கயத்தார்னு சொல்லக்கூடிய பகுதி அப்ப கயத்தாரா இல்ல, முத்துகிருஷ்ணாபுரம் அது பேரு. அப்ப முத்துகிருஷ்ணாபுரமா இருந்தது, இன்னைக்கு கயத்தார்னு சொல்லப்பா. இருந்த கயத்தார் எங்க போச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சடையப்பள்ளல் பக்கத்துல இருக்கக்கூடிய இடம் தான் அந்த பாண்டியர் கால அரண்மனை. இந்த பஞ்சபாண்டவர்கள் வரலாறு இருக்கும்போது இந்த பஞ்சபாண்டவர்களை சேர்ந்த இந்த நடுக்களில் இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் அங்க ஆண்டு கொண்டிய காலம். அண்ணன் கணபதி அவர்கள் அதை கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, கழுமலையில் இருந்த பெரிய வரலாற்று ஆசிரியர் அந்த ஏடல சொன்னாங்க. அதுக்கு பிறகு நீங்க சொன்னீங்க இல்லையா, அண்ணன் கருத்தை பண்ணி சொல்லும் போது சொன்னாங்க, தலவாயபுரத்தில் ஒரு செப்பேடு கிடைச்சு. இந்த தலவாயபுரம் செப்பேடுகள் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம். பூலித்தேவர் போர் செஞ்ச கங்கை கொண்டான் போரும் மிக சிறந்த போர். இதெல்லாம் நம்ம பேராசிரியர் அவங்க பேசிட்டு இருக்கும் முன்னால் சொல்லிக் கொடுத்த பாடம் இதெல்லாம் என்ன. அப்போ அந்த பாண்டியர்களுடைய இடத்துல அந்த இடத்துல அரண்மனை இருந்துச்சு. அந்த அரண்மனை இருக்கக்கூடாது என்பதற்காக எதிரிகள் சேர்ந்து அழித்து அந்த இடத்தை தரமட்டமாக்கி அந்த இடத்தை குவியலாக குமிச்சிட்டாங்க. அந்த சடையப்ப வள்ளல் இருக்கிற இடத்துல அந்த சடையப்ப வள்ளலுக்கு மணியாச்சி அரண்மனைக்காரர்கள் கட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது அடிமை சாசனம் கோயில்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை.
அப்போ இந்த இளவலங்கால் போருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டால் சம்பந்தம் இருக்கு. அதற்கு பிறகு இந்த பாண்டிய மன்னர்களுக்கு இவர்கள் தான் அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று ஆண்டவர்கள். அதில் குறிப்பாக சொல்ல போனால் எல்லாருக்கும் எல்லா ஜமீன்தார்களை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சமஸ்தானத்தை சொல்லுவாங்க, இந்த கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் மரக்குடின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் அதை சொல்றான். ஆனால் அந்த சொல் யாருக்கு உள்ளதுன்னா மரக்குடிக்கு மட்டுமே உள்ளது. நாமெல்லாம் பயன்படுத்த தவறிய அந்த சொற்களை எல்லாம் இன்னைக்கு எல்லாரும் கண்டவெல்லாம் பயன்படுத்துறான். இப்போ பக்கத்தில் ஒருத்தர் இருந்தான், அவன் சொல்றான் நாங்கள் தான் பாண்டியர்களுங்க. அவன் மேலே தமிழக முழுக்க வழக்கெல்லாம் போட்டாங்க. தம்பிமார்கள்லாம் சென்று கோயில் காவல் நிலையங்களில் வழக்கு தொடுத்தோம். அவன் படித்தான், அந்த படித்த விஷயத்தை எல்லாருக்கும் சொன்னான். இங்கேயும் படித்தவர்கள் இருக்கின்றார்கள், எல்லாரும் இருக்கின்றார்கள். அதை நம்ம சொல்வதற்கு தயங்கணும். நீங்கள் தேவமாறன் சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? நான் என் கட்சியில் பதவி கேட்டேன், கதை தரமாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன், தேவமாறனாங்க. தேவமாறன் பதவி தரவேண்டா, கட்சி வேண்டான்னு சொன்னேன். ஐயா மூப்பனார் இருக்கும்போது கட்சி வேண்டான்னு சொன்னேன். நான் தேவமாறன் அந்த பதவினால தான் நான் பயன்பெற்றேன். ஆனால் அந்த பயன்பெறுவதற்கு என்னுடைய இனம் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்துச்சு. எந்த சூழலிலும் உங்களுடைய இனத்தினுடைய வரலாறை மறைக்க நீங்கள் முற்படும் போதுமெல்லாம் தோற்று விடுவீர்கள். நான் வெட்கத்தோடு சொல்ல விரும்பிக் கொள்கின்றேன், நானும் அதில் ஒருவன் தான். இன்றும் பாண்டியர்களுக்கும் வடுகர்களுக்கும் போர் நடந்து கொண்டே இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்று வரை நாம் வடுகர்களிடம் தோத்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்வதிலும் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், நாம் சார்ந்திருக்கின்ற அமைப்புகளில் சில சமயங்களில் நாமும் தலைகுனிந்து போவதால் நம்முடைய சமூகமும் தலைகுனிந்து போகின்றது. இதை கடந்த காலத்திலே நானும் உணர்ந்து கொண்டேன். நாங்கள் வரும்போது அண்ணன் பூல்பாண்டியன் அவர்கள் பேசினாங்க. நான் கடந்த காலத்தில் நான் என்ன பணியாற்றினேன்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார். தம்பி வேலுமுத்து நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல பணியாற்றத்தான் செஞ்சோம், இப்பவும் இருக்கும். இப்பவும் சில வருத்தத்துக்குரிய விஷயங்களை நான் சொல்லத்தான் செய்வேன். நீங்கள் சட்டமன்றத்தில் நம்ம மதிக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் இந்த நாட்டினுடைய முதல் சுதந்திர போராட்ட வீரர்னு சொன்னார். அதை யாராவது ஆட்சேபனை தெரிவிச்சோம்னா நான் ஆட்சேபனை தெரிவித்தேன். அன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, அன்னைக்கு நான் எழுதின லெட்டர் போயிருந்தா நான் உங்கள்ட்ட காட்டுறேன். அன்னைக்கு நம்ம பன்னீர்செல்வத்திட்ட சொன்னோம், நம்ம அம்மாவும் இருக்காங்க, ஒரு அவையில் தவறான குறிப்பை நம்மளுடைய உறுப்பினர் பேசினாங்க. இன்னைக்கு கேட்டால் அது அரசியல்பாங்க, அதுக்குள்ள நம்ம வர விரும்பல. இங்க எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, நம்ம கட்சி சார்ந்து பேசல. நான் அவர் கூட தான் வேலை பார்த்தேன். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்று வரலாற்று பழி செய்தவர்கள் எவராக இருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் கண்டிப்பது உங்களுடைய கடமை. இதில் நீங்கள் வேறுபட்டு இருந்தால் இன்னும் வரக்கூடிய காலத்தில் நீங்கள் மாறுபட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் அடைய வேண்டிய நிலை ஏற்படும். நம்ம ஒன்றும் சாதாரணமெல்லாம் வரல. நீங்கள் டிஎன்சி கூட்டத்துக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க, பெருமாள்லாம் இவங்கெல்லாம் அப்போ வந்திருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் நம்ம பேசணும். அண்ணன் சிவகங்கை வரலாறு சொன்னாங்க. சிவகங்கை வரலாறுக்கு முன்னால் நம்ம ராமநாத சேதுபதி வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்றும் சும்மா ஒன்றும் வரல. இவங்க எல்லாரும் நீங்கள் என்ன சொல்கிறான், அடுகளை கேட்டால் நான் தாங்க, நாங்கள் தான் ஆண்ட பரம்பரைங்க, நம்மளை பேண்ட பரம்பரைங்க. அப்போ அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்குது. அதற்கு காரணம் யார்? நம்மளை மாதிரி ஆளுங்க சில சமயத்தில் தோல் அவங்கள்ட்ட கொடுத்துறது தான். அவன் தோல்ல இருந்து செவியை கடிச்சிடறான். பாஸ்கர சேதுபதினு சொல்லி நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். இப்போ இங்கே எல்லாரும் அவங்க திருமண விழாவிற்கு அவர்களை அழைத்து மரியாதைக்குரிய ராஜா அவர்களை கௌரவப்படுத்தி வர்றீங்க. அந்த வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம சொன்ன வரலாறு தான். அந்த ராஜாவுக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்துச்சு. அந்த 2 பெண் குழந்தைகளை தன்னுடைய அத்தை மகனுக்கு மனம் செய்து கொடுத்தார். ஆண் பிள்ளை இல்லாத காரணத்தினால ராமநாதபுரம் அரண்மனையை ஆள்வதற்கு, ராமநாட சீமையை ஆள்வதற்கு ஒரு வரலாறு வேண்டும், வாரிசு வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு மனம் முடித்து கொடுத்தார்கள். 2 பெண்களையும் அவர்களுக்கு மனம் முடித்தார்கள். வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு இடம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் சேது சீமை. இந்த சேது சீமையை யாராலும் உரிமை கொண்டாட முடியாது. அந்த சேது சீமைக்கென்றே பிறந்தவர்கள் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள். இந்த ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களுடைய அந்த 2 குழந்தையும் கொடுத்து, அந்த காலத்தில் அங்க ராமேஸ்வரம் கோயிலுக்கு படகுகள் மூலம் போகக்கூடிய நிலை இருந்த காரணத்தினால அப்போ வரி வசூல் செய்யும் உரிமை நம்மகிட்ட இருந்துச்சு. அப்போ கோயிலுக்கு போகக்கூடிய யாத்திரிகர்களுக்கு வரி வசூல் செய்யக்கூடாது. சேதுக்கு, அதாவது சேதுனா ராமேஸ்வரம் மண் நம்மளுடைய கடவுளுக்கு வரி வசூல் செய்யக்கூடாது. யாத்திரிகர்களுக்கு ஃப்ரீயாக அந்த படகு பயணம் செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு ஃப்ரீயா பஸ் விடலாம், எல்லாம் செய்யலாம். அன்னைக்கு முதல்ல யாத்திரிகர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வங்களை வணங்க வருவர்களுக்கு முதலில் இலவச பயணம் கொடுத்தவர்கள் சேதுபதி மன்னர்கள். அப்போ அந்த யாத்திரியர்கள் வரக்கூடியவர்களுக்கு அங்கு செல்வதற்கான உரிமைகளை கொடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்தில் ஒரு புகார் எழுகின்றது. அவன் மன்னரை பார்க்க சென்றான். மன்னரை பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்து விடுகிறார்கள். மன்னரை பார்க்க அனுமதி கொடுத்தவுடன் மன்னரிடம் சொல்கின்றார்கள், நம் செல்லக்கூடிய தோணிகளுக்கு வசூல் செய்யப்படுகிறது என்று. இல்லையே, வசூல் செய்ய மாட்டார்கள், நான் வசூல் செய்யக்கூடாது என்று நான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். இல்லை, ஏன்டா காசு வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நீ வான்னு சொல்லி மன்னர் நேரடியாக போறார். அப்போ மன்னர் நேரடியாக போய் அந்த தோணியில் போகும்போது காசு வசூல் பண்ணுறாங்க. அந்த காசு வசூல் பண்ண உடனே
அவரை பிடிச்சிட்டு கொண்டு வந்துடுறாங்க. போனது மன்னன் இல்லையா? அப்போ மறுநாள் அவை கூடப்படுகிறது. அந்த அவையில் வந்து மன்னர் வந்து அந்த குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும். அப்போ தீர்ப்பு சொல்லணும்னா அந்த தீர்ப்பை சொல்வதற்கு முன்பு அந்த குற்றவாளி யாருன்னு கேட்காங்க. அப்போ சொல்றாங்க, அந்த வரி வசூல் செய்ய செஞ்சது உங்களுடைய மருமகன் என்று சொல்றாங்க. தன்னுடைய மருமகன் வரி வசூல் செய்ய சொன்னானா என்று கேட்கறாங்க. ஆமா, மன்னர் சொல்லி தான் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க. இளவரசர் சொல்லி தான் நம்ம செஞ்சிருக்கோம்னு சொன்ன உடனே கூட்டிட்டு போய் முதல் நாள் இரவில் தன்னுடைய மகள்கள் 2 மகள்களையும் கூப்பிட்டு, நீங்க எவ்வளவு பெரிய வீரமான ஜாதியில பிறந்திருக்கு என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது, எல்லாருடைய கடமையாக இருக்கிறது. அந்த 2 மகளையும் கூப்பிட்டு கேட்கிறார், அம்மா, சேது சீமையில் நம்மளுடைய தெய்வங்களுக்கு நிந்தனை செய்யக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்று சொல்றாங்க. சேதுவை நிந்தித்தால் மரண தண்டனை வழங்கப்படும் என்பது நம்முடைய சமாதானத்தினுடைய கட்டளை. ஆமாப்பா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே யார் செய்தாலும் அந்த தண்டனை கொடுக்கலாமான்னு சொல்லி தன்னுடைய மகளை பார்த்து மன்னர் கேட்குறாங்க. யார் செய்தாலும் தண்டனை கொடுக்க வேண்டும். நான் செய்தாலும் நீங்கள் செய்தாலும் அதுதான், நான் செய்தாலும் அதுதான், என்னுடைய கணவர் செய்தாலும் அதுதான் சொல்றார். மன்னர் சொல்றாரு மகள்கிட்ட, உன் கணவர் தான்ப்பா செஞ்சிட்டான்னு சொல்றாரு. நம்ம வீட்டில் என்ன செய்வோம்? அதுக்கு ஒரு வக்கீல் வச்சு வாதாடுவோம். ஆனால் அங்கே வாதாடலை. நீங்கள் தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று 2 சகோதரிகளும் சொன்னாங்க. 2 சகோதரிகள் சொன்னவுடன் தந்தை எழுந்து மறுநாள் காலையிலே அரசவையிலே சென்று அரசவையிலே தன்னுடைய மருமகனை அத்தனை பேருக்கு முன்னால் நிறுத்தி வழக்காடு மன்றம் நடத்தி வழக்காடு மன்றத்திலே குற்றவாளி என்று தீர்ப்பளித்து தன்னுடைய மருமகனை கொலைக்களத்திலே ஏற்றிவிட்ட மன்னருடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் நீங்கள். அப்பொழுது 2 பேரும் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்ன வரம்னு கேட்காங்க. எங்க 2 பேரும் பேர்லையும் அங்கே வரக்கூடிய யாத்திரிகர்களுக்கு நாங்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக ஒரு மடம் கட்டி அமைத்து அந்த மடத்தில் அவர்களுக்கு தங்குமிடமும் உணவு வசதியும் செய்து தர வேண்டும் என்று சொல்றாங்க. அதுதான் அக்கா மடம், தங்கச்சி மடம் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த அக்கா மடத்தையும் தங்கச்சி மடம் இப்போ அரசாங்கம் இடிச்சிட்டான். இதுக்கு முன்னால் ஒரு அரசாங்கம் சேர்ந்து இடிச்சிட்டான். இப்படி வரலாறுகளை அழிப்பதில் நம்முடைய எதிராளிகள் மிகவும் திறமையாக செயல்படுறாங்க. வரலாறு அழிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வரலாறை பாதுகாக்க வேண்டியது நம்ம இனத்தினுடைய கடமை, இனத்தவர்களுடைய கடமை. இது போன்ற நிகழ்வுகள் அந்த 22ஆம் தேதி நடக்கும் என்று சொல்லும் பொழுது இதே மண்டபத்தில் முடிந்தால் அனைத்து உறவினர்களும் வந்து ஆளுக்கு ஒரு கிளியாஞ்சட்டியில் ஒரு விளக்கேற்றி கூட அவர்களுக்கு முன்பு வைத்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நான் அண்ணன் கருத்தபாண்டி அவர்களை கடைசியாக பேசுவதற்கு அழைக்க வேண்டும் என்று சொன்னோம். ஏன்னா நிறைய பேர் பேசும்பொழுது அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி அதற்கு தகுந்தவாறு இறுதியில் அவர்கள் பேசும்பொழுது நிறைய செய்திகள் அவர்களிடம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அந்த வாய்ப்பு கொஞ்சம் தவறி போனது கொஞ்சம் வருத்தம். ஏன்னு கேட்டால் அண்ணன்ட்ட நான் பேசும்போதெல்லாம் சொல்லுவார் அந்த போர்களை பற்றி. முதல்ல வேலூர் புரட்சியை பற்றி, சிப்பாய் கழகத்தை பற்றி அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு நமக்கு இந்த இதிலெல்லாம் ஆர்வம் வந்ததுக்கு அவங்களும் ஒரு காரணம். நம்ம கட்சி எந்த கட்சியாலாம் இருக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. நான் இருக்கக்கூடிய கட்சி சின்ன கட்சி தான், ஆனால் என்னால் எல்லாம் முடியும். அதுக்கு காரணம் என்னென்னா என் ஜாதி தான் அதுக்கு காரணம். என் ஜாதி இல்லைன்னா நான் அதை செய்ய முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். நான் சட்டமன்றத்தில் போய் அல்வா கொடுப்பேன்னு சொல்கிறேன். என்னை நொறுக்கிற மாட்டானா? சட்டமன்றத்தில் போய் அல்வா கொடுத்த விடுவானா? ஆனால் என்னுடைய ராஜகோபால் தேவர் என்கின்ற ஒரு வரி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு முன்னால் என் மானம் காப்பாற்றப்படும் என்ற ஒரு மறவர் குடியிலே பிறந்த காரணத்திற்காக நான் அவ்வளவு துணிச்சலாக நான் சென்றேன். இந்த போர் குணம்தான் உங்களுக்குள்ளும் இருக்கு, நமக்கு பின்பறுவர்களுக்கும் இருக்கும். இந்த போர் குணம் என்பது பிறப்பில் வருவது. எல்லோரும் பிறப்பிலே வல்லவர்கள், யாரும் குறைந்தவர்கள் இல்லை. எந்த இயக்கத்தில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம், அதில் தவறில்லை. அந்த இயக்கத்தை நடத்தி செல்லக்கூடிய தலைமை பொறுப்பு உங்களிடம்தான் இருக்கிறது. அப்போ அந்த தலைமைக்கான தகுதி யாருக்கு இருக்கு? நமக்கு தான் இருக்கு. ஒரு பெரும் கூட்டம் கூட்டக்கூடிய ஆற்றல், பெரும் படையை நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மறவர் பெருமக்களை தவிர வேறு யாருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறதாக வரலாறே கிடையாது. அப்போ வரலாற்று சிறப்புமிக்க நம்ம ஏன் நம்ம வரலாறுகளை பேச தவறியதன் காரணமாக ஒருத்தர் சொல்லுவார் நாங்கள் நாட்டில் பாதின்னு சொல்லுவார், ஒருத்தர் சொல்லுவார் காட்டில் பாதின்னு சொல்லுவார். உங்களுக்கெல்லாம் வரலாறு இருந்தால் அப்போ அரண்மனைன்னு ஒன்று இருந்திருக்கணும்ல. அந்த அரண்மனை எங்கே இருக்குது? நமக்குள்ள இப்போ அந்த ஜமீன்தார்கள் பிரிக்கப்பட்டு அது பிறகு சொன்னாங்க. அதில் கூட சொன்னாங்க ஒரு 22 ஜமீன்தார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை நம்ம 24 ஜமீன்தார்கள் சொல்ல வேண்டிய கடமை. சிவகிரி சங்கிலி வீர பாண்டிய வன்னியனார் சொல்லி மறவர்குல ஜமீன்தார்கள், சேத்தூர் ராஜா, சிங்கமுடி ராஜா, கொல்லங்கொண்டான் வீரபுலி வாண்டையத்தேவர், கங்கை கொண்டான் சிவதுரை சோழத்தேவர், சுரண்டை வெள்ளத்துறை பாண்டியத்தேவர், ஊர்காடு நெல்லிலே முத்து வேய்ந்த சேதுராயர், தென் காஞ்சி, வடகரை, திருக்கரங்குடி, ஊற்றுமலை, குமாரகிரி, நெற்கட்டான் செவல், சிந்தாமணி, அவர் நம்ம நெற்கட்டான் செவல் தெரியும் என்ன, தலைவன்கோட்டை, கொடிக்குளம், கடம்பூர், மணியாட்சி, குற்றாலம், புதுக்கோட்டை, குருக்குள்பட்டி, அழகாபுரி, 7000 மண்ணை, தென்காசி, நடுவக்குறிச்சி, இதெல்லாம் நம்ம ஜமீன்தார்கள் வாழ்ந்த இடம். அதுக்கடுத்து மறவர் சமஸ்தானம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சமஸ்தானங்கள், ராமநாதபுரம் மன்னர்களும் சிவகங்கை மன்னர்களும். அதுக்கடுத்து அந்த மறவர் குலத்தில் உள்ள சின்ன சின்ன இது. இப்போ நீங்கள் பாலவநாத ஜமீன்தாரை எடுத்துக்கிட்டா வ.உ.
சிதம்பரம் பிள்ளைக்கு கப்பல் வாங்குறதுக்கு 1,50,000 ரூபா கொடுத்த பெரிய பணக்காரர் அவர். 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைத்த தலைவர் அவர். அவருக்கு செலவு வச்சிருப்பான் பாருங்க, அந்த மதுரையில் பாலத்தில் இறங்குறப்போ அந்த இம்முன்னு ஒரு செலவு வச்சிருப்பான். உன்னை படிக்கணும்னு சொன்னவனுக்கு வந்து இம்முடுக்கோன்னு செலவு வச்சிருக்கான். நாட்டையே படிக்கணும்னு சொன்ன ஒரு ஆளுக்கு நாடு பூரா செலவு வச்சிருக்கான். அப்போ முதல்ல படிக்கணும்னு சொன்னவனை ஏன் நீ வந்து செலவைக்க மறுக்க? அப்போ இந்த இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் என்ன நினைக்கி, அவன் முதல்ல அந்த லைப்ரரி அழிச்சிட்டான். இந்த பயலுக்கு வரலாறு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த லைப்ரரியை தீவிட்டு கொளுத்திட்டான். அதனால தான் வந்தவங்களாம் வரலாறை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை இதற்கு முன்பு இந்த கட்சிகள் செய்து கொடுத்துருச்சு. அப்போ பாலவனத்த ஜமீன்தாரை பற்றி நம்ம என்னைக்காவது பேசியிருக்கோமானா இல்லை. அவர் எவ்வளவு அதாவது தன்னுடைய வீடை தமிழ்ச்சங்கத்தினுடைய வாத்தியார்கள் கொடுத்தாங்க. இப்படி எல்லாத்தையும் கொடுத்த ஒரு நாட்டில் ஒரு மன்னர்கள் வழி வந்த இவங்களை சொல்றதில்லை. பாண்டித்தர் இப்போ இதெல்லாம் நீங்க நான் பேசின விட்டுனா அதுக்கான விளக்கத்தை சொல்லிடுவீங்க. எனக்கு கொஞ்சம் வருத்தமும் கூட. ஒரு நீண்ட வரலாறை படிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு. நான் அதுக்காண்டி தான் சீக்கிரமா வந்தேன். அண்ணா தம்பி மாப்பிள்ளை தான் இருந்தாலும் தம்பின்னு கூட்டு பழதுனால செல்வத்தூர் சொன்னார் இந்த மாதிரி வாராகன்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம், ஏன் அவருக்கு தான் தெரியும் சொல்லி நம்ம கைலாசத்தை சொல்லுமான்னு சொன்னேன். இப்போ இவங்களும் இப்போ சில்லாங்குளத்தை இருந்தாங்க. இவங்க பெண்வெளி ஜமீன்தார், நல்லமத்தப்பட்டி பெண்வெளி ஜமீன்தார். இவங்களுக்கும் மணியாஜி ஜமீன்தாருக்கும் கடம்பர் ஜமீன்தாருக்கும் உறவு இருந்துச்சு. இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்ல மறந்துட்டோம். இனிமேல் மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட்டினவங்களுக்கு, இந்த கூட்டத்தை கூட்டின தம்பிமாருக்கு நானும் மறவர் என்ற முறையில் உங்கள் பாதம் தொட்டு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய உணர்வும் உங்களுடைய எழுச்சியும் இந்த மறவர் குலத்தை காக்கும், மறவர் குலத்தின் வருங்கால வரலாற்றை பாதுகாப்பதற்காக நீங்கள் தொடர்ந்து முயற்சியிடுங்கள் என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.